எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நடந்த வயிற்றுச்ச பிடிச்ச பொறாமல் பிடிச்ச டெய்லி தூக்கம் இல்லாமல் வரக்கூடிய தூக்கத்தை தொலைச்ச தோல்வியை கண்டு தோல்வியை நினச்சி தினம் செத்துட்டு இருக்கக்கூடிய அழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய கட்சியான திமுகவில் வந்து மேயர் பிரியா அவங்க பேசியிருக்காங்க. விஜய் அவர்களை பார்த்து, அதாவது தமிழ்நாட்டுடைய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான தமிழ்நாட்டோட நிரந்தர முதலமைச்சர் ஆக போகிற இருக்கக்கூடிய விஜய் அவர்களை பார்த்து, கவர்ச்சியால் தான் வந்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, நாங்களாம் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், ஃபீல்டு ஒர்க்கை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி, இது வரைக்கும் பேச தெரியுமா இந்த பொண்ணு மேயர் பிரியா அவங்களுக்கு பேச தெரியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க அந்த நேரம்லாம் போய் இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க விஜய் அவர்களை பற்றி. வயிற்றுல வாயில் அடிச்சுக்கிட்டு புலம்பி தள்ளிட்டு கதறல் சத்தம் காதை கிழிக்குது. அவர் வந்து பொம்மை முதல்வர் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் ஐயாவுக்கு பட்ட பேர் பார்த்திங்களா, பொம்மை முதல்வர். அதே மாதிரி பிரியா மேயர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டம்மி மேயர். பேருக்கு தான் மேயர், ஆனால் செயல்பாடுகளாக இருக்கட்டும் நடவடிக்கைகளாக இருக்கட்டும் எதையுமே அதிகாரம் எல்லாமே டம்மி மேயர் கையில் கிடையவே கிடையாது. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் சொல்லி அழைக்கப்படுறாருல, அவங்களுடைய கைகளில், உதயநிதி அவருடைய கையில், ஸ்டாலின் ஐயாவோட மருமக சபரீசன் அவங்க கையில் எல்லாமே இருந்துச்சே தவிர இந்த டம்மி மேயர்கிட்ட வந்து எந்த ஒரு அதிகாரமோ பொறுப்போ இல்லை. வயிற்றுல வாயில் அடிச்சுக்கிட்டு டெய்லி கதறாங்க. விட்டால் வந்து ஒவ்வொருத்தரும் சூசைட் பண்ணி செத்துருவாங்க போல் திமுகவில். அந்தளவுக்கு அந்த வயிற்றுச்சல் பிடிச்சி, அந்த வயிற்றுச்சல் எரிச்சல்னால தான் இப்படிலாம் பேச தோணுது. விஜய் அவர்களை பார்த்து நீங்கள் ஃபீல்டு ஒர்க்கு வந்து பண்ண தெரியுமா, நீங்கள் பண்ண ஃபீல்டு ஒர்க்கு தான் தெரியுமே. இந்த KN நேரு இல்லை, முன்னாள் அமைச்சர் KN நேரு, அவர் பண்ண ஊழல், வாங்கின லஞ்சம், அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவங்க பேரில் உள்ளது எல்லாமே உள்ளே போக போகிறாங்க. மக்களுடைய வரிப்பணத்தை யாரெல்லாம் சுரண்டி தின்னு ஏழை எளிய மக்கள்கிட்ட லஞ்ச பணம் வாங்கி இந்த வேலை வாங்கி தரேன், அந்த வேலை வாங்கி தரேன், இந்த போஸ்டிங் வாங்கி தரேன், அந்த போஸ்டிங் வாங்கி தரேன்னு சொல்லி யாரெல்லாம் வந்து ஏழை எளிய மக்களுடைய அவங்க சம்பாதிச்ச காசில், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை லஞ்ச பணமாக, ஊழல் பணமாக, லஞ்ச பணமாக வாங்கி யாரெல்லாம் கொள்ளையடிச்சாங்களோ எல்லோரும் வந்து ஜெயிலுக்குள்ளே போக போகிறாங்க. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சிறப்பாக இந்த விஷயங்களை பண்ண போகிறாங்க. பொம்மை முதல்வர் மாதிரி டம்மி மேயர் பிரியா.